ஹலோ கைஸ். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் வந்துட்டு நான் எப்படி வேலைக்கு சேர்ந்தேன்னா, நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அது ஒரு 1 இயர் பிஃபோராக 1 இயர் 2 இயர் இருக்கும் பிஃபோராக அப்ளை பண்ணது. நான் துபாயிலேருந்து திரும்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஊரில் இருந்தப்போ தான் எனக்கு கால் வந்தது. அப்போ தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இங்கே துபாய் வந்தேன். அந்த ஏஜென்சி பேர் வந்துட்டு நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா ஊர்லேருந்து எந்த ஒரு ஏஜென்சிலையும் வந்துடாதீங்க. நான் வந்து ரொம்ப அவதிப்பட்டேன். குறைஞ்சபட்சம் 7 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு, அடிபட்டு, மிதிப்பட்டு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. சொன்னோம்னா, இவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான்ப்பா, என்னப்பா. ஆனால் நமக்கு தான் தெரியும் என்னென்ன வலி இருந்துச்சுன்னு என்ன. அதனால வந்துட்டு ரொம்ப சிரமப்பட்டோம். எங்களை அனுப்பிச்சுட்ட ஏஜென்சி ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சியை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அது வேணும், அந்த ஏஜென்சியை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் அந்த ஏஜென்சியில் கேட்குறோம் அப்படின்னு யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா இப்போவே டெலீட் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் ஆல் டெலீட். நம்ம யாரே வினோத் சார் வந்துட்டு சொன்ன மாதிரி அதையும் கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுத்து மறந்துடுங்க. ஏன்னா அந்த ஏஜென்சி பேர் சொன்னோன்னு வைங்க, அந்த ஏஜென்சி உருப்படாத ஏஜென்சி. அதனால நான் சொல்ல மாட்டேன். நம்பர் 1 ஏஜென்சி இருக்குது. நம்பர் 1 ஏஜென்சி அது எந்த ஏஜென்சி ப்ரோ, சென்னையில் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். பட் அவங்களும் இங்கே தானே ஏற்றி விட்றாங்க, அதுவும் அடியாகும். அதனால் ஒரே ஒரு வேலை என்னென்னா, விசிட்டில் வாங்க. ஒர்க் விசான்னு ஒன்று இருக்குது, அந்த விசா அப்ளை பண்ணுங்கள். 1,50,000 ரூபா கையில் வச்சிருக்கீங்களா, 30,000 எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஓகேங்களா. 20,000 அவங்களுக்கு வந்துட்டு விசா போனாலும் 10,000 டிக்கெட்டை போட்டுடலாம் ஊருக்கு வரத்துக்கு. ஓகேங்களா. வந்து வேலை தேடுங்க. இங்கே ஒரு 10,000 பேலன்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, 19,000, 90,000 இருக்கும் உங்கள் கையில். அதை வச்சு எடுத்து வேலை தேடுங்க. இருக்கப்பட்ட திராம்ஸை மாற்றி வேலை தேடுங்க. இல்லை 2 லட்சம் திராம்ஸ் கணக்கு பண்ணி கொண்டு வாங்க. இங்கே உங்கள் செலவாக போயிடும். இல்லை அந்த 2 லட்சம் திராம்ஸை ஊரில் வச்சு செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணுங்கன்னா செலவு பண்ணிட வேணாம், நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா உழைக்கிறதுக்கு. துபாய் வந்தால் உழைக்கணும் கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு தான் இங்கே வாழணும், அடுத்தவனுக்கு கீழே. அதனால் வர்றவங்க நினைக்கிறவங்க நல்ல ஒரு கம்பெனியாக ஏது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. என்னோடய இது தான் பேப்பர் ஒர்க்கெலாம் எப்படி பண்ணுச்சுன்னா, 2 மாதம் கழித்து எனக்கு விசா ப்ராசஸ் பண்ணாங்க. அங்கிட்டு ஒரு மாதம் கழித்து எமிரேட்ஸ் ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு 10 நாள் கழித்து தான் ஃபைலை ஓப்பன் பண்ணாங்க. ஃபைல் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் தான் எனக்கு பைக் லைசன்ஸுக்கான ப்ராசஸ் நடந்துச்சு. எப்படின்னா ஐ டெஸ்ட்டு பண்ணாங்க. அப்புறம் ஐ டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மோக் டெஸ்ட்டுன்னு வச்சாங்க. மோக் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தியரி படிக்கணும். இப்போ எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகி 90% எடுத்தால் தான் எக்ஸாம் கொடுன்னு சொல்லிட்டு அது 90% எடுத்துகிட்டு 93% எடுத்தேன் நான். எனக்கு ஒரு 4 டேஸ்லாம் எடுத்துட்டேன். 4 டேஸில் எடுத்து வந்து எக்ஸாமுக்கு கீழே எழுதி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யார்டு கிளாஸ் போனேன். யார்டு கிளாஸு ஒரு 1 வீக் போயிட்டு அப்புறம் யார்ட் டெஸ்ட்டு போனேன். யார்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரோடு கிளாஸ் புக் பண்ணாங்க. ரோடு கிளாஸ் போய் அப்புறம் அசஸ்மெண்ட்டில் பாஸ் ஆகி அசஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரோட் டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறமா தான் நான் பாஸ் ஆகினேன். அதுலேயும் ஃபஸ்ட் வாட்டி வந்துட்டு பாஸ் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறது, எங்கள் கிளாஸு இன்ஸ்ட்ரக்டர் பேச்சை கேட்காம கொஞ்சம் இதாக பண்ணதுனால அவர் ஃபெயில் ஆக்கி விட்டுட்டு திரும்ப அவர் ஊருக்கு போயிட்டார். அந்த கேப்பில் நான் படித்து எக்ஸாமு திரும்ப அந்த கிளாஸ் வைப்பாங்க. ஃபெயிலானாலும் திரும்ப வைப்பாங்க. திரும்ப வச்சு அதுக்கப்புறம் கரெக்டாக ஓட்டி அவங்க சொன்ன பேச்சை கேட்டு ஓட்டினதுனால பாஸ் ஆக்கி விட்டாங்க. திரும்ப அதுலேருந்து பாஸ் ஆகி வந்து அந்த கம்பெனியில் ஃபார்ம் இது கொடுத்து கரெக்டாக ஒரு 15 நாளையிலே எங்களுக்கு அப்புறம் வேலை கொடுத்துட்டாங்க. கரீமில் தான் ஜாயின் பண்ணேன். கரீமில் வந்துட்டு எப்படின்னா 1,050 கட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு சாலிக்கு வந்துட்டு பிக்கப்பு நம்ம வந்துட்டு போகும்போது அவாய்ட் பண்ணணும். ட்ராப்புக்கு வந்துட்டு கம்பெனி கொடுக்கும். ஒரு கம்பெனியை பொறுத்தளவு எங்கள் கம்பெனி எங்களுக்கு கொடுத்துரும். பட் ஆனால் எங்கள் கையில் தர மாட்டாங்க. சம்பளம் எடுக்கும் போகும்போது அவங்க எடுத்துக்குருவாங்க. எங்களுக்கு 1,015 சொன்னாங்க மந்த்லி. பட் 5 வீக் போகுது, மாதத்துக்கு வந்துட்டு 4 வீக்கு தான், 5 வீக் கிடையாது. அதனால் 5 வீக் வரதுனால 5 வீக் சேலரி உங்களுக்கு வரனால 5 வீக் நான் கட் பண்ணேன்னு சொல்லிட்டு 1,312 கட் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் கம்பெனியோட ப்ரொசீஜர். இப்படி தான் நான் வந்தேன். அடிபட்டு மிதிப்பட்டு நிறைய பேர்ட்ட திட்டு வாங்கி வீட்டில் பிரச்சனை வந்து எல்லாமே வந்து போயிடுச்சு. அவ்வளோ ப்ரெஷரில் இருந்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படுமோ, ப்ரோ நீங்கள் இப்போ அந்த ஏஜென்சி நேம் சொல்லுங்கள் ப்ரோ, நாங்களும் வர்றோம் ப்ரோ, எப்படி வந்தீங்களோ சொல்லுங்கள் ப்ரோ, இல்லை ஐடியா கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஏஜென்சி நேம் தவிர்த்து, ஏஜென்சிக்கிட்ட போகிறத தவிர்த்து நான் வந்துட்டு மற்ற எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும்
நான் வந்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். துபாய் வரணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரே டேக்கில் தான் எடுத்திருக்கிறேன். நான் எடிட்லாம் பண்ணலை. என் மனசில் உள்ளதை அப்படியே உங்களுக்கு வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் வந்துட்டு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.